10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது 8வது உறுப்புகளோட விகிதம் 7:9 இருக்குது. அதே இது 9வது 13வது உறுப்புகளோட விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா, கணக்கு செய்வோமா? தீர்வு 6வது உறுப்புக்கும் 8வது உறுப்புக்கும் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ T6:T8 7:9. இதை பின்னத்தில் எழுதுனீங்கன்னா T6/T8 7/9. சரியாப்பா, இந்த ஃபார்முலாவில் T6 கண்டுபிடிச்சி மேலே எழுதணும், T8 கண்டுபிடிச்சி கீழே எழுதணும். சரியாப்பா, T6 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எண்ணுக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். A + 6 - 1 × D. சரியா, T8னா A + 8 - 1 × D. இங்கே போட்டோமா, A + 6 - 1 × D by A + 8 - 1 × D = 7/9. இப்போ பாருங்க, A + 6 - 1 என்னப்பா வரும்? 5. 5 × D 5D. A + 5D by A + 8 - 1 என்ன வரும்? 7. 7 × D 7D. A + 7D = 7/9. சரியா, இங்கே வகுத்தலில் இருக்க A + 7D ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல மாறும். அதே மாதிரி வகுத்தில் இருக்க 9 இந்த ஆப்போசிட் சைடு போச்சுன்னா பெருக்கல்ல மாறும். சரியாப்பா, அதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 9 × A + 5D = 7 × A + 7D. இப்போ 9ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா, 9 × A 9A, 9 × 5D 9×5 45 45D. சரியா, = ஏல ப்ராக்கெட்குள்ளே இருக்க உறுப்புகளோட பெருக்கணும். 7 × A 7A + 7 × 7D 7 49 49D. சரியாப்பா, இப்போ இந்த சைடு உள்ள உறுப்புகளை ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும். சரியாப்பா, 9D + 45D + 7A இங்கிட்டு வந்தால் என்னவா மாறும்? -7Aவா மாறும். + 49D ஆப்போசிட் சைடு வந்தால் -49D = 0. சரியாப்பா, இப்போ பாருங்க, 9A - 7Aன்னு இருக்கு. 9Aலேருந்து 7A போச்சுன்னா 2A. சரியாப்பா, அதுக்கடுத்து +45D -49Dன்னு இருக்கு. -49D தான் பெருசு. அதுலேருந்து 45Dயை கழிச்சிட்டு மைனஸ் போடணும். சரியாப்பா, 49லேருந்து 45 போச்சுன்னா -4D. சரியாப்பா, = 0. 2A - 4D = 0. இப்போ இதை 2ஆல் வகுக்கணும். சரியாப்பா, இங்கே பை 2 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ A மட்டும் இருக்கும். இங்கே பை 2 போட்டால் என்ன வரும்? O 2 2 E 2 4ன்னு இருக்கும். 2Dன்னு இருக்கும். சரியா, A - 2D = 0/2 0 தான் வரும். சரியா, 0. A - 2D = 0. இப்போ A மட்டும் வேணும்னா -2D ஆப்போசிட் சைடுக்கு போகிறப்ப +2Dன்னு மாறும். சரியாப்பா, அப்போ A = 2D. சரியா, இப்போது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9வது மற்றும் 13வது உறுப்புகளோட விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ n = 9ம் n = 13ம் விகிதத்தில் இருக்குது. சரியாப்பா, அப்போ T9:T13 இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 9னும் எண்ணுக்கு பதிலாக 13னும் பிரதியிடணும். A + 9 - 1 × D. 9 - 1னா என்னப்பா வரும்? 8 வரும். A + 8D அதுதான் இங்கே இருக்குது. சரியாப்பா, T13க்கு A + 13 - 1 × D. அப்போ 13 - 1 என்ன வரும்? 12 வரும். A + 12D அதுதான் இங்கே இருக்குது. சரியாப்பா, இப்போ இதை பின்னங்களாக மாற்றணும். இதை பின்னமாக மாற்றணும்னா T9/T13 A + 8D மேலே எழுதணும் by A + 12D. சரியா, இப்போ Aக்கு பதிலாக 2Dன்னு பிரதியிடணும். கண்டுபிடிச்சோல்ல A = 2Dன்னு அதை பிரதியிடணும். சரியாப்பா,
ஏ = 2D என்பதை பிரதியிட. இங்கே ஏக்கு பதிலாக பிரதியிட்டோம்னா 2D + 8D / 2D + 12D = 2D + 8D என்ன வரும்? 10D வரும். 2D + 12D என்ன வரும்? 14D வரும். 10D / 14Dன்னு வரும். அடித்து கொடுத்தோம்னா 5 10 7 14. சரியா? அப்போ என்ன வரும்? 5/7. 5/7 விகிதமாக மாற்றணும். 5:7ன்னு மாற்றணும். சரியாப்பா? T9 = T13 = 5:7. அப்போ 9வது உறுப்பும் 13வது உறுப்பும் 5:7 என்ற விகிதத்தில் இருக்கும். கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.